ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பாருங்கள், இந்த பூமியில் பிறந்த எல்லா உயிரினத்துக்கும் ஏதோ ஒரு யோகம் உண்டுங்க. யோகம் இல்லாத ஜீவராசியும் கிடையாது. பறவை, பட்சி, மிருகம், இந்த மாதிரி எல்லா ஜீவராசிக்கும் ஏதோ ஒரு யோகம் உண்டு. யோகம் இல்லாத ஜாதகமே கிடையாதுங்க. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஏதோ ஒரு யோகம் அதுக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கும். அதை சரியான முறையில் கண்டுபிடிச்சி அந்த யோகத்தையும் யோகாதிபதியின் அதிதேவதையும் வணங்கி வர கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் தடமாறி விழும்போதெல்லாம் கைதாங்கி விடக்கூடிய கிரகங்கள் உண்டு ஒவ்வொரு ஜாதகத்திலையும். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் இந்த சாந்த யோகம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா எப்படியெல்லாம் செயல்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கான கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் சுபக்கிரகங்கள், லக்கணத்திலையும் 5ஆம் இடத்துலையும், லக்கணம் 5ஆம் இடம், இது 2 இடத்துலையும் சுபக்கிரகங்கள் இருந்து பாபக்கிரகங்கள் 4, 10ஆம் கேந்திரங்களில் இருந்தால் நல்லா கவனிச்சுங்க. லக்கணத்திலையும் 5ஆம் வீட்டிலையும் சுபக்கிரகங்கள் இருக்கணும். 4வது வீட்லேயும் 10வது வீட்லேயும் பாபக்கிரகங்கள் இருக்கணும். 8ஆம் ராசிக்குடைய கிரகம் 3ஆம் ராசியில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் இந்த சாந்த யோகம் ஏற்படும், செயல்பாட்டுக்கு வரும். இந்த சாந்த யோகம் இந்த ஜாதகருக்கு நல்ல திசாபுத்தி, இந்த யோகாதிபதியோட திசாபுத்தி வருதோ அதில் இந்த யோகம் செயல்பட தொடங்கும். இவங்க பிறந்தது முதலே கஷ்டமில்லாமல் ஒரே சீராக வாழ்ந்து பக்தியோடு இருப்பாங்க. பக்தியோடையும் பரவசத்தோடையும் நல்ல ஒழுக்க நெறியோடையும் இருப்பாங்க. செல்வம் எப்போதும் இவங்கள்ட்ட தங்கும். இந்த யோகத்தில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டமே பட மாட்டாங்க. கஷ்டப்படாத ஒரு ஜாதகர்னால் அது இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு கஷ்டம்னா என்னானே தெரியாது. அதுலேயும் அவங்க ரொம்ப பக்தியோடையும் தெய்வ நம்பிக்கையோடையும் செயல்படுவாங்க. தெய்வ நம்பிக்கை இருந்தாலே உங்களுக்கு மற்றவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. அதுலேயும் சில பேர்லாம் இப்போ அதையும் மறைச்சி எல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் விதிகள் மாற போகிறது கிடையாது. அதனால் பக்தி இருந்தால் ஓரளவுக்குனாலும் நேர்மையாளராக இருப்பாங்க. இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 1, 7 கேந்திரம் இதில் சேர்க்கலை. நம்ம 1வது கேந்திரத்தையும் 7வது கேந்திரத்தையும் நம்ம இதில் சேர்க்கலை. அதே போல் திரிகோணம், முக்கியமான திரிகோணம் 9ஆம் வீட்டையும் நம்ம சேர்க்கலை. அப்போ 1, 7, 9 நம்ம சேர்க்கலை. நம்ம இதில் பார்க்குறது லக்கணத்தையும் 5ஆம் இடத்துலையும் சுபக்கிரகம் இருக்கணும். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சுபக்கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், புதன், தனித்த புதன், குரு பகவான், இவங்க 4 பேருமே இந்த லக்கணத்துலேயும் 5ஆம் வீட்லேயும் இருக்கணும். 4வது கேந்திரம் அப்படிங்கிறது தாய்ஸ்தானத்தை குறிக்கும். 4லேயும் 10லேயும் அசுபக்கிரகங்கள், பாவக்கிரகங்கள் இருக்கணும். 8ஆம் இடத்துல உள்ள 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் அது எந்த கிரகமோ அந்த கிரகம் 3ஆம் வீட்டில் இருக்கணும். லக்கணத்துக்கு 3ல் இருக்கணும். இந்த அமைப்பில் இருந்து உங்களுக்கு இந்த யோகம் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சாந்த யோகம் ஏற்படும். அதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது 1, 7, 9 கிரகங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு இந்த யோகம் செயல்பாட்டுக்கு வரும். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சாந்த யோகத்தில் பிறந்தவர் தான். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.